முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்குகள் கேட்டு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே பங்கேற்று தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் நாகராஜன் அவர்களே, நத்தம் தொகுதி பொறுப்பாளர் ஜெயக்குமார் அவர்களே, மாவட்ட கழகத்தின் பொருளாளர் விஜயன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனிசாமி அவர்களே, ரத்தனகுமார் அவர்களே, பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிக்கந்தர் அவர்களே, திரளாக இந்த இடத்திலே கூடி நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் தர்மராஜன் மோகன் அவர்களே, பழனி அம்மாள் அவர்களே, வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்திய நாடு விடுதலையடைந்து இதனால் வரை 17 பொது தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. நடைபெற இருக்கின்ற 18வது பொது தேர்தல் இதற்கு முன்பு நடைபெற்றதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. இந்த தேர்தலின் முடிவுதான் எதிர்கால இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக தொடருமா அல்லது ஒற்றை தலைவர் ஆட்சியாக மாறுமா? எல்லா மதங்களையும் சார்ந்தவர்கள் அண்ணன் தம்பியாய் பழகுகின்ற மதசார்பற்ற நாடாக இது இருக்குமா அல்லது ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே உடை என்ற நிலை வருமா?